நீங்க மிகவும் நேசிக்கிற ஒரு நபருக்கு, அவங்க உங்க ஃபேமிலி மெம்பரா கூட இருக்கலாம், அவங்க கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொல்றீங்க, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க. சொல்றப்ப இன் ரிட்டர்ன் அந்த ஃபேமிலி மெம்பர் எதுவும் ரியாக்ட் பண்ணல, கண்டுக்கல, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே கஷ்டத்தை நீங்க உங்க உடம்புக்கு கொடுக்குறீங்களான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எஸ், இந்த ஹார்ட் உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டே இருக்கு, காலையில இருந்து நைட் வரைக்கும். உங்க லங்ஸ் உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. பசிக்குதோ பசிக்கலையோ, என்ன சாப்பிட்டாலும் இந்த இரைப்பை உங்களுக்காக தான் டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்க உடம்புல ஓடுற பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே உங்க ஒருத்தருக்காக தான் ஓடிட்டு இருக்கு. என்னைக்காவது உங்க உடம்பு கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? இதுக்காக உட்காந்து என்னப்பா ஐ லவ் யூ அப்படின்லாமா சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. தினைக்கும் 1 மணி நேரம் உங்க உடம்புக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு ஜிம் போகலாம், இல்ல வீட்லயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதன் மூலயமா தான் நீங்க உங்க உடம்பு கிட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியும். உங்க உடம்பு உங்க அன்புக்காக இயங்கிட்டு இருக்கு. இவங்க அன்பு செலுத்தல, அவங்க அன்பு செலுத்தலன்னு நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உங்க மேல நீங்க அன்பு செலுத்துங்க. உங்களை நீங்க வேல்யூ பண்ணுங்க, அதுவே போதும். உங்களை நீங்க வேல்யூ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சொசைட்டி உங்களை ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புக்காக நீங்க டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த 1 hour நீங்க வேற யாருக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்க உங்க உடம்புக்காக டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், இந்த உங்க உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஆர் யோகா ஆர் ஜிம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.